ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வில்லேஜ் கேமர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி கேமிங் லோகோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லே மேக் பண்ண போகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கும்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போய்கிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஏஐ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா BING பிங் ஏஐன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ VAL இமேஜ் கிரியேட்டர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகணும்னா இப்படி தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அண்ட் கிரியேட்னு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இது கூட்டிகிட்டு போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு 15 காயின் இருக்கும். இந்த காயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்கள் சர்ப்ரைஸ் மீ அப்படிங்கிறது கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு காயினாக வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ குறையுதுன்னு கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்ப்ரைஸ் மீன் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஓனாகவும் டைப் பண்ணலாம். இல்லை ப்ரோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என் சேனல் பேர் இருக்க இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பேர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பேர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேர் போட்டு லோகோ க்ரியேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் த டைட்டில் ஆஃப் த லோகோ இஸ் VGT அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த VGTங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஏதாவது கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்ன்னு போடலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லோகோவில் வச்சுருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனிமி பாய் அவத்தார்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த கேம்ஸு மைன்கிராஃப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் இல்லை வேறு ஏதாச்சும் நேச்சர் பிளேஸ் இந்த மாதிரினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா இந்த VGTன்னு இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அனிமி பாய் அவத்தார் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவத்தார் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த VGT அப்படிங்கிற டைட்டில் வரணுங்கிறதுக்காக த நேம் VGT இஸ் அண்டர் த அனிமி பாய் அவத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு அடுத்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா இந்த அனிமி பாய் அவத்தார் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் ஷர்ட் போட்டால் நல்லாயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் யோசிச்சேன்னா ரெட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறேன். இந்த அனிமி பாய் அவத்தார் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன் ரெட் கலர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமி பாய் அவத்தார் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன் அந்த மாதிரி எந்த கலராக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அண்ட் த கேமிங் கண்ட்ரோலர் பிஹைண்ட் இன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜாய்ஸ்டிக்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா என் லோகோ க்ரியேட் பண்ணும்போது நான் டைப் பண்ணிக்கிட்டது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டு நான் க்ரியேட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் 15 காயின் இருந்தது பார்த்திங்கன்னா 14 மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்லாம் பின்னாடி வந்து 4வது லோகோ பாருங்களேன், செம்மையாக இருக்கலாம் ஜாய்ஸ்டிக்லாம் பின்னாடி வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வி வந்து பார்த்திங்கன்னா ஒய் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லோகோ டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுனுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த லோகோ கிளிக் பண்ணிட்டேன்னா அப்போ சைடில் 3 டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. எங்கே போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.